எவன் மகன் என்றோ நான் எதிர்த்து நின்றேன், சிவன் மகனை பார்த்து திகைத்து நின்றேன். இன்னொரு தரம், உன்னிடமே நான் அடம் பிடித்தேன், இன்று உன் திரு மனதில் இடம் பிடித்தேன். உன் மகன் மனசை பார்த்தேன், நம்மளால் படிக்க முடியுமா, அவ்வளோ மார்க் நம்மளால் எடுத்துருவோமா, எவ்வளவோ நம்ம படிக்கிறோம், டென்ஷனில் மண்டையில் நிற்க மாட்டேங்குது, பரிச்சை காலுக்கு போன உடனே மறந்து போயிருத, எப்படி முடியும், என்ன செய்யணும் ஒன்றும் புரியலை. அப்பா அம்மா வேறு வருத்தப்படுவாங்க படிக்கலைன்னா, ஸ்கூல் போகாட்டா நமக்கும் எதிர்காலம் சரியாக இருக்காது, என்னடா பண்ணுறதுன்னு குழம்பிக்கிட்டு அலைதிய, என்னடா கால் விட்டுவா. ஆமாம், பையன் மட்டும் விட்டு நீங்கள் உட்காருங்க, பெரியவர் சொல்லிட்டார்ல, இங்கிட்டு வரீங்களா. உள்ளத்தால் உள்ளலும் தீதி, பிறர் உள்ளை கள்ளத்தால் கல்வியும் என. அதனால் இவன் மனத்தை கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். ரெண்டு ஊருக்கு இடையில் ஒழிங்க, அவனை எவ்வளோ நாளும் போடலாம், 1 கோடி ரூபா கூட போடலாம். ஆனந்தமாக செய்யுங்கள், சாப்பிடாம போனால் யாரையும் விட மாட்டேன், புரிஞ்சுக்காங்க. என்னைய மட்டும் என்ன தாத்தா பெருவரில் அப்படி அந்த கட்டி பிள்ளை, வலது கட்டி பிள்ளை, கண்ண முடி, கண்ண முடிக்கா, இன்னையிலிருந்து ஞாபக சக்தி பெருகும். என்னை நினச்சிக்கிட்டு படிச்சிரு, ஆனந்தமாக உனக்கு தோன்றும், வெற்றி அடைந்து விண்ணப்பத்தோட அரசு வேலையும் கிடைக்கும். நல்லா. அப்புறம் உங்கள் பத்திரத்தை பார்த்தேன், 1 2 3 4 பத்திரம் இருக்குது, ஆனால் ஒரு பத்திரம் இன்னும் வந்து சேரலை. அது யார் கூட பார்த்தேன், உங்கள் சகோதரி வீட்டு பத்திரம்னு நினைக்கிறேன். அதையெல்லாம் படித்து பார்த்து சீராக பங்கு வைக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. 1 2 3 எல்லோரும் வந்தாச்சு. உன் அக்கா மட்டும் சரியான வார்த்தையை சொல்ல மாட்டேக்கா, புரியுதா? ஆனால் உன் அப்பா ஒரு முடிவுக்கு வந்துட்டான், இன்னொரு 20 நாள் போரு எல்லாரையும் சரி பண்ணி உங்கள் பத்திரத்தை டாக்குமெண்ட்டை உனக்கு தனியை சொத்து தந்துடுவோம். இந்தாப்பா நல்லா இருப்பா, சொல்லி முடிச்சாச்சு, அடுத்து பேசக்கூடாதுப்பா. இந்த வெற்றி அடைந்தவா என்னைக்கும் உயர்வாக இரு மகளே, வாழ்க வாழ்க வாழ்க. திருச்சி மாநகர், திருச்சி யாருங்க நிற்காதீங்க, அங்கிட்டு போய் உட்காருங்க. திருச்சி யாருப்பா? திருச்சி. என்னப்பா உடல்நிலை தெரியலையா, என்ன செய்து? கால் விட்டு வாங்க, கால் நீ நின்னுக்க, அவங்க விட்டோம். நீங்கள் யாரும் பேசக்கூடாது, நான் தான் பேசணும். நீங்கள் பேசணும், நான் மைக்கு தரேன், பேசிக்கிட்டே இருங்க. சரி, கிட்னி ரிசல்ட் என்னாச்சு? அது கிரியேட்டிவ் கம்மியாகிட்டு இருக்குங்க. கிரியாட்டிவ் கம்மியாகிருக்கு, அதிகமாகி போச்சுங்க, இப்போ 5 வந்துச்சு. சரி, அதை குறைக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? ஐயா வந்து ஒரு இதில் யூடியூப்பில் இது பண்ணிங்க ஐயா. ஆமாம், அன்னைக்கு மூலிகையை பற்றி சொன்னேன். மூக்கிரட்டைங்க, பூனை மீசை செடி. அதை ஏன் இப்போ கொடுத்துருக்கேன் ஐயா, கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஐயா. ரிசல்ட் என்னாச்சு? இன்னும் ரிசல்ட் இல்லை, உங்களுக்கு காலில் வந்துட்டு போய் ரிசல்ட் கொடுப்பேன். தொடர்ந்து எத்தனை முறை கொடுத்துருக்கீங்க? 1 வாரம். 1 வாரம், இன்னும் 1 வாரம் கொடுங்க. கொடு, ரிசல்ட் பாருங்கள், கிரியாட்டிவ் சரியாயிரும், கிட்னி ஒழுங்காக இயங்கிடும். சரிங்க. ஆனால் ஒரு சின்ன பதில் இருக்குது, ஒரு கிட்னிக்கு போகக்கூடிய நரம்பில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்களா? அதையும் நம்ம சரியாக்கிடுவோம், கவலைப்படாத. ஆனால் அதில் என்னென்னா, தீர்க்க முடியாத ஒரு நோயாக அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது. சரிண்ணா? தீர்க்க முடியாத நோயாக அது இருக்குது. ஆனால் அது இருந்தாலும் உயிர்கண்டம் இல்லாமல் காப்பேன் அப்படின்னு உத்தரவில் இருக்குது. சரிங்க. கால் வந்துட்டாங்க பாத்தியா, பூனை மீசை செடிக்கு எவ்வளோ பக்கி இருக்குன்னு நம்ம சொன்ன. ஆயுளுக்கு கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன், வெற்றி அடைஞ்சிக்காங்க. வேறு என்ன வேணும்? என்
பொண்ணுக்கு வேலை கிடைக்கும். ஆமாம் 2025 கிடைக்கும். ஜெயிச்சுக்கா நல்லாரு. வெற்றிவேல் முருகனுக்கு காப்பாய்த்தான கருப்பசாமி. வாடாங்க. உன் பேர் என்னடா? தேசம். உன் பேர் என்ன? வா. என்ன பேரு? என்ன ஆப்ரேஷன்? இப்போ இறங்கி அந்த இது கொட்டி ஒரு வருஷம் பொறுமையாக இருமோ காப்பாய்த்தாரன் பேச வைக்கிறேன். அப்படி சாப்பிட்டு போங்க, உட்காருங்க. சரி ஆ. கர்மசாமிக்கு அதே திருச்சி மாநகர் சொத்து சம்பந்தமான மனக்குழப்பம் உடையது யாரு? யாருப்பா? மகாசக்தி. என்னடா சொத்து உனக்கு? பங்காளி சொத்து கிடைக்குமா? காலில் விட்டுவாங்க. நீ சொத்து சொந்த பிரச்சனையா? ஓம் போக்கில் தான் வில்லங்க இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிண்ணா? ஆமாம். குற்றவாளி ஒன்றை சொல்கிறாங்க. ஆனால் ரெக்கார்டில் வந்து அவங்க பக்கம் சார்பாக இருக்குது. எனக்கும் உண்டுங்கிறது உன்னுடைய குற்றம். சரியா? கால் விட்டுவா. கர்மசாமிக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போறியா? எதுக்குயா போகிற? ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போறியா? எதுக்கு போகிற? யார் இருக்காங்க அங்கே? உனக்கு என்ன உண்டு? அவங்க அவங்களுக்கும் இந்த சொத்துக்கும் அவங்க தரேன்ருக்காங்க. காலைல வந்துட்டு கருமசாமிக்கு அதில் ஒருத்தந்தான் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உன்னை உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்கிறான். சரியா? அதில் ஒரு பொம்பளையுடைய தூண்டுதல் இருக்குடா. அதை அடக்கி உனக்கு இந்த ஜெயிச்சு தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? பொண்ணுக்கு வரணும். கிளம்பிச்சு தை மாதம் வந்துடும். வெற்றி அடைஞ்சு வா. ஜெயிச்சு என்னை வந்து பாரு. ஓ சாப்பிட்டு போ. அறவுரையாக போயிடாத. கர்மசாமிக்கு சர்டிஃபிகேட் பயிரெலாம் ரெடியாகி வச்சுருக்குறாங்க. வேலை இல்லையாம்ல. யாருக்கு அது? யார் பையனுக்குப்பா? பிள்ளைக்கு வேலை அமைய வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணவங்க யார்? தன்னுடைய பிள்ளைக்கு வேலை வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து வந்தவங்க யார்ப்பா? கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காக்க வந்தது யாரு? என்னப்பா வாழ்க்கை? கால் வந்துட்டுவாங்க. யாரெல்லாம் வந்தியப்பா? நீ என்னம்மா வேலை? இவ்வளோ தூரம் எந்த ஊருக்கு போயிருந்தக்கா? எந்த ஊருக்குக்கா போயிருந்த? என்னக்கா ஆளுறீங்களாம்? இன்னொரு தடவை கால் வந்துட்டோப்பா. பொல்லாத காசு பண்ணம் பூமி தன்னை ஆளுதடா. வா தம்பி, நான் சொன்ன நீ வருத்தப்படுவியா? அப்போ வருத்தப்பட அமைதியாக இருக்கீங்களா? இருங்க, அங்கே நில்லுங்க, பேராதீங்க. எங்கே போகிறீங்க? அங்கே போயிருங்க. தம்பி வருத்தப்படுவியா? நான் சொன்னோம்னா ஒரு பொம்பளையை கூப்பிட்டு வந்துட்டா நீ என்ன செஞ்சிருவ? ஆ இல்லை, அவன் முன்னக்கூட்டியே கல்யாணம் முடித்தவளாக இருந்தால் அவன் கூப்பிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கா, நீ என்னடா செய்வேன்? என்ன செய்யறதுங்க? ஏற்றுக்கிட்டது நல்லது தானே? இப்படி ஏற்றுக்கிறது. அப்போ காலில் விட்டுவா. தூரத்துக்கு எரிஞ்சிருவோம்ப்பா. அவனுக்கு தேவை ஒரு பொம்பளை தானடா துணைக்கு வேணும். அதுக்காண்டி கிளவியை கூப்பிட்டு வந்தால் ஏற்றுக்கிடுவோமா சாமி அப்படிப்பா. கர்மசாமிக்கு ஒன்று, அவனுடைய கூட்டாளிகளோடு சேர்ந்து ஒரு குற்றத்தை செய்து மனக்குழப்பம் உடையவனாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறான். அதில் இவன் மீது குற்றப்பத்திரிகை தயார் செய்யக்கூடிய நிலைமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று, ஒரு பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டு மனதை பறி கொடுத்துட்டு வேதனைப்பட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். மூன்றாவதாக, பணங்கள் நிறைய விஷயத்தில் நஷ்டமாகி கடனில் மாட்டியிருக்கான். இதை மீட்டி தரணும். இவ்வளோதான விஷயம். கால் வந்துட்டுவா. கர்மசாமிக்கு நான் ஒரு கை பார்க்கிறேன், நேரம் வரும் கேட்கிறேன். கொஞ்சம் கண்ண முடிக்காப்பா.
என்னை பார்த்துட்டு போ, ஜெயிச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன் போ. கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? பெண் மகளை பற்றி கேட்க வந்தது யார்? ஆமாம், இன்னொரு தரம். உன் பேர் என்ன? ஜீவிகா. சடையா? ஜீவிகா. அட உட்கார். என்ன செய்யுது இவளுக்கு? ஆ, உடம்பு சரியில்லாமல் இருக்குது சார். பள்ளிக்கூடம் போனால் முடியாமல் வந்துடுது வீட்டுக்கு. திருச்சியில் எந்த இடம்? மணப்பாறை. தள்ளிப்போ. கண்ணமுடு. யாராவது பேனா கொடுத்தாங்களா உனக்கு? ம், கொடுக்கலையா? இவன் மனத்தை ஒரு கொஞ்சம் குழப்பம் பண்ணி விட்டுருக்கு, புரியுதா? அதனால் இவ்வளோ சரி பண்ணணும். சற்று பொறுமையாக இருங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. ஒரு பையனால் இவன் மனசு பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் 2 முறை இவங்க கூப்பிட்டு வரணும். என்ன, 3வது முறையாக வருகிற பொழுது குணமாக்கி தெளிவுபடி தந்தது. இந்தா வெற்றி உண்டு. ஜெயிக்க பேய் பிடிக்கலை. என்ன மனப்போராட்டம்? பக்கத்தில் வா, காப்பாற்றித்தாரேன். இந்தாப்பா, அங்கே பூசாண்டமா பக்கத்தில். கர்மசாமிக்கு ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் திருச்சி. கால் ஒன்று வரலாம். எத்தனை மனிதர்கள் உலகத்திலே துண்டு. தம்பி இன்னொரு தரம் கால் வந்துட்டோம், 2 தரம் கால் வந்துட்டாப்பா. வேற துண்டு கொண்டு வரும். நடந்து போன கதை ஒன்று. நம்ம கடந்த காலத்தை பற்றியோ நடைமுறைகளையோ பற்றியோ பேசினா அது விளக்கம் தேவையில்லை. ஒரு கேள்விக்கு மட்டும் விடையும் நடைமுறையும் ஆக்கி தந்தால் போதுமா? பிள்ளைய நல்லா வாழ வச்சு தந்தால் போதுமா? ஒரு கல்யாணத்தை முடித்து செம்மையாக்கி தரணும், அவ்வளோதானே. நீ உழைக்கிற பணம் இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு. அந்த நட்பை நீ குறைக்கணும். காலில் விட்டுவா. வரக்கூடிய தை மாதத்துக்கு உட்பட இதுதான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தி தரேன். வைகாசியில் மனக்கோலத்தை உருவாக்கி மகிழ்ச்சியோடு உன்னை வாழ வைக்கிறேன். வெற்றி உண்டு. இந்தா பணம் வந்து குவியும். எப்படி அடிக்கணும் அப்படி அடி, போய்கிட்டே இரு. கருப்புசாமிக்கு 2 வீடு கட்டிக்கா. புரியுதா புரியலையா? ஓ அடி. கருப்புசாமிக்கு அப்படியா? அதே திருச்சி மாநகர் உச்சிமலை பக்கம்னு சொல்லுத. அது என்ன உச்சின்னு? உச்சிமலை எது இருக்கா? உச்சி பிள்ளையார். நீங்கள் கும்பிடுவீங்களா? காலில் வந்துட்டாங்க. மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே கேட்கும் வரத்தை குடுன்னு உத்தரவாயிடுது. என்ன வேணும்? பக்கத்தில் வந்து உட்காரலாம். கடன் பிரச்சனை வியாபாரத்தில் ஒன்று என்ன வியாபாரம்? இரும்பு கடை. சரி, வேற கடன் தான் பெரிய பிரச்சனையே. கடை முடிக்கலாம். சாதாரண மனிதர்கள்ட்டையும் கடன் இருக்குது, பேங்கு சம்மந்தமான கடன் இருக்குது, அப்படி தானே? இந்த ஒரு கடனை முதல்ல நீக்கி சொத்தை மீட்டி தரேன், தொழிலையும் நல்லா ஆக்கி தரேன். என்ன கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு
வாப்பா. இந்தா படிப்படியாக இந்த கடன் வரக்கூடிய தை மாதத்துக்குள்ளே ஒரு பணம் அமௌண்ட்டு கிடைக்கும் ஒருத்தர் மூலமாக. அதில் ஒரு டாக்குமெண்ட்டை ரிலீவ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு அடுத்த கடனை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து தரேன். மகாலட்சுமியே வாழ்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்து மாட்டிக்கிட்டானாம்ல. யாருப்பா அது வாங்கி கொடுத்தா? எந்த ஊரியா நீ? நான் திருச்சியெல்லாம் கூப்பிட்றேன். திருச்சியில் யாருக்கானாச்சும் வாங்கி கொடுத்திய? நான் திருச்சியை கூப்பிட்ருக்கேன். நீங்கள்லாம் ஏன் வந்து உங்களை யாருங்க வந்து நிற்க சொன்னது? திருச்சி மட்டும்தானே நிற்கணும். அது சொல்லுங்கள், மைக்கில் சொல்லுங்கள். கூப்பிட்ட ஊர் மட்டும்தான் வரணும். யாருக்கு வாங்கி கொடுத்தானே? திருச்சி மட்டும் வந்து காலில் வந்துட்டுவாங்க. திருச்சி மட்டும் வந்து சிங்கிலி பெட்டினா இங்கே இருக்குது. இந்த சிங்கிலி பெட்டியா கடையா? சொக்கமுட்டியை தாண்டி இருக்கு. நான் திருச்சியை கூப்பிட்டுருக்கேன். நீங்கள் சிங்கிலி பெட்டி வந்து நிற்கிறீங்க. கர்மசாமிக்கு இன்னொரு தடவை கால் உண்டாப்பா. நம்பினார் கெடுவதில்லை நான் குமரை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு. நோய்க்கு மருந்தாவான், பசிக்கு விருந்தாவான், பரந்தாமன் சன்னதிக்கு பக்கத்தில் வாங்க. பரந்தாமன் சன்னதிக்கு பக்கத்தில் வாங்கப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அங்கேருந்து எம்பெருமான் நாராயணர், பெருமாள் போன்ற தெய்வங்கள் உங்கள் எல்லைக்குள்ளே இருக்காங்களா? இருக்கா இல்லையா? நான் இப்போ அதனால தான் அவங்களுடைய பாட்டை பாடினேன். ஆனால் 2 விதமான வழியில் நீ இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. ஒன்று, அவசியமில்லாத பணத்தை இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுத்து மாட்டிக்கிட்டது. அது சொந்தமாக ஒரு சில டாக்குமெண்ட்டில் போய் கை வச்சு இப்போ குழப்பத்தை உருவாக்கி தெளிவடைய முடியாத நிலைமையில் உட்காந்துருக்க. இவை 2ஐயும் சரி பண்ணி உனக்கு வெற்றி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? எனக்கு உடம்புக்கு முடியல. எந்திரிச்சு நின்று பார்க்கட்டும். இந்த கால் இந்த சைடு மொத்தம் என் கையை கூடி 2 கையும் கண்ணை முடிக்கா நிப்பாட்டு. நிமிந்து நெல். ஓஹோ, வாதத்தின் அறிகுறி வந்திருக்கு. இப்பவுமே அதுக்கு மருத்துவத்தை பார்த்து உன்னை வெற்றியாக்கி காப்பாற்றி தந்துருந்தேன். காலை வந்துட்டுவான். கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான். வாடா, இதோ கண்ணன் வந்தான். பார்த்தியா? ஏழை கண்ணீரை கண்டவுடன் கண்ணன் வந்தான். வழக்கு சம்மந்தமானதில் வெற்றி. 3 முறை என்னை பார்க்க வருகின்ற பொழுது இந்த நரம்பியல் பிணியை தீர்த்து உன்னை வெற்றி ஆக்கிடுறேன். உன் கடனை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து நிறைந்த பணத்தை கொடுத்து சந்தோஷமாக்கி தரேன். சாப்பிட்டு போங்க செல்ல மக்களே. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கோயம்புத்தூர். அடுத்த அழைப்பு திருச்சி மொத்தம் அப்படியே உட்காருங்க. கோயம்புத்தூர் பச்சாம்புத்தூர். உங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களோ? பண்ண முடியாதுன்றாங்க. கோயம்புத்தூர் எல்லை. திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? யாருக்குமா திருமணம்? கால் அது யாரு?
அக்காலும் தங்கையுமா வாங்க. அந்த மக்கள் நல்லா பழக்கம். காலில் விழுட்டு வாம்மா, நீ பேசாதம்மா. தேடி நின்ற கண்களுக்குள் தின்றும் பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நான் சொல்கிறதெல்லாம் ஒருநிலைப்பட்ட மனதோட கவனிச்சா தான் அந்த வாக்குக்கு சக்தி. நான் ஒன்று பேச நீங்கள் ஒன்று சிந்திச்சிங்கன்னா செட் ஆகாது. எப்பொழுது கல்யாணம் முடிந்ததோ அதிலிருந்து போராட்டமும் பிரச்சனையும் வீட்டுக்குள்ளே தோன்றியது. 3 மாதங்களுக்குள்ளேயே போலீஸ் வழக்கு வரக்கூடிய அளவுக்கு பிரச்சனை நடந்தது. உண்மையா? இப்போ 2 பேரும் ஒன்று சேர முடியாத அக்கறையும் இக்கரையுமாக இருப்பார்கள். 2 ஒரு முடிவோடு என் சொத்து சுகத்தை ஒதுக்கிருங்கிற கேள்வி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இது நடக்கவா அல்லது சேர்க்கவா? சேர்த்தா இனிமேல் சரி வராது என்பது உன்னுடைய கருத்து. ஆனால் அங்கே நிலைமை அப்படி இல்லை. கால் வந்துட்டுவான். ஓ, என்கிட்ட ஒரு தரம் சேர்க்கணும்பா, வீட்டுக்கு போனால் வேலை நிற்க முடியாதுப்பா. ஏக்க அரை ஊரில் காலில் விழுந்துருக்கு, நல்லா விழுந்துட்டுவா. ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணுமா? அப்படியா? பக்கத்தில் வா. நீ கூட இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. என்ன செய்யலாம்? அப்போ இன்னும் ஒட்டாமல் இருந்துக்கிடுவியா? கண்ணை முடிக்கா. இந்த மாதமே 2 பேரையும் ஒன்று சேர்த்தாச்சு. மகிழ்ச்சியோடு என்னை காண வருவாய், ஆனந்தமும் அடைவாய். இந்த அப்படி மக்களே செல்வாக்காரு வெற்றி. பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. கோயம்புத்தூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேட்க வந்தவர்கள். யாருக்கு திருமணம்? கால் விட்டு பக்தர்கள் அமைதியாக இருக்கும். போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். சொல்லக்கூடாதுல்ல? அப்போ அந்த புத்தி உன் மகனுக்கு இருக்கு. கொஞ்சம் கால் வந்துட்டு. இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில படித்தது. பக்கத்தில் உன் பையனுடைய ஜாதகத்தை போய் பார்த்தேன். களத்திர ஸ்தானமாகிய கல்யாண ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அதனால் பார்க்குற பெண்ணு முதல்ல பெண்ணு பிடிச்சிருக்கும், மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கும். ஜாதகத்தை போய் பார்த்தா சரியில்லைன்னு சொல்லி விட வந்துடும். இதுவரை நடக்கிற உண்மை. சொந்தக்காரங்கள்கிட்ட போய் ஒரு பெண்ணை கேட்டு பார்த்தேன் நான். அவங்க சொன்னாங்க அந்த குடும்பத்துக்கு போனால் உருப்படாது, அதனால் தூர தள்ளி வைங்கன்னு சொல்லிட்டாங்க. உண்மையாப்பா? இதையெல்லாம் பார்த்தேன். அதனால் இவனுக்கு பெண்ணு எங்கே இருக்குன்னு கேட்டேன். சனி பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வை. அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் சனி 8வது இடத்தை பார்ப்பார். அப்படி உள்ள ஒரு பெண் அமையும். அது எங்கே இருக்குது? இவங்களுக்கே சம்மந்தப்பட்டவங்க சேலம் மாவட்டத்தில் இருக்குது. மேட்ரிக் மணிலேருந்து அந்த பெண் வெளியே வரும். அதை கல்யாணம் முடித்து கொடுத்துட்லாம்னு சொல்லியாச்சு. வைகாசிக்குள்ளே அந்த கல்யாணம் நடந்துடும். காலில் விட்டு வரலாம். எங்கே இருக்குது? வெற்றிவேல் முருகனுக்கு. நான் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் மகன் அவன் மனத்துக்குள்ளே ஒன்று கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கானே சாமி. அதுக்கு என்ன முடிவுன்னு தெரியலையே. என்னப்பா உண்மையா இல்லையா? அப்போ அவன் கற்பனைக்கும் நம்ம இடம் கொடுக்கணும்ல. பக்கத்தில் வரலாம். வேறு என்ன வேணும்? அவனுக்கு வேலையா? 2025 வேலை கிடைக்கும். வெற்றி அடையலாம். இந்த கல்யாண விஷயமும் சக்ஸஸ் ஆக்கி தரேன். பொண்ணு உட்கார. நல்லபடியாக அடுத்து பேசுவோம். ஜாதகத்தை எடுத்துக்காங்க, கீழே போட்டுறாங்க. கர்மசாமிக்கு பாஸ்போர்ட் உறங்குது. பாஸ்போர்ட் எடுத்து வச்சு பிரயோஜனம் இல்லாமல் யார் வச்சுருக்காப்பா? வாடா, பாஸ்போர்ட் உறங்குதுன்னு செய்தி வருது. யாருக்கு பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கிய? அப்படியால எடுத்து வச்சோ இங்கே இருக்கி அப்படியா?
முயற்சி பண்ணியா நடக்க மாட்டுக்கோ கால் விட்டு வா. நெஞ்சம் இருக்கு துணிவாக வாங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. வீட்டுக்குள்ளே எப்பொழுதும் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற 8 எழுத்து மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கு. உண்மையா 8 எழுத்து மந்திரம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் வாசலில் விநாயக பெருமானுடைய துதியும் இருக்குது. இருக்கலாம் காலன்றாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே போனேன், அதான் இப்போ சொன்னேன். அப்பா வருக. அப்படியா வர. உனக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் வர வேண்டியது கொஞ்சம் தடையாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதை வர வைக்கிறேன். என்ன அதே மாதிரி ஒரு நிலம் சம்மந்தமான மன வருத்தமும் கொஞ்சம் இருக்குது. அதையும் செட் பண்ணிடுவோம். பையன் வெளிநாட்டுக்கு போகணுங்கிறத முடிவெடுத்து மாதங்கள் ஓடிப்போச்சு. ஆனால் அது வெற்றியாகாத நிலையில் இருக்குது. தடைக்கு என்ன காரணம்னு கேட்டேன். கிரகங்கள் தான் காரணம். படிப்பு தகுதியான படிப்பு தான், அதை ஜெயிச்சு தந்துடுறேன். பிப்ரவரி மாதத்துக்கு உட்பட ஃபாரின் ஃப்ளைட்டில் பறந்துருவாங்க. வெற்றி ஆகி தந்துட்டா போதுங்களா? கால் வந்துட்டு வாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வாங்க. இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா. கள்ளமில்லாத மனிதனே கேளு. வீடு கட்டுற யோகத்துக்கு ஒரு வருத்தம் இருக்குல்ல, அதுக்கு முன்னால் என்ன அவசரம்? வெளிநாட்டுக்கு போயிட்டு அப்பா வீட்டை கட்டுப்பான்னு சொல்லுவான். நான் சொல்கிறேன், நீயும் கட்டிடு. அந்த முன்னால் அந்த வீட்டில் ஓம் நமோ நாராயணாய நமகன்னு எழுதிடணும். ஓகே? கர்மசாமிக்கு ஜெயிக்கலாம்ப்பா. கோவிந்தாய நம. வருக மகளே. திருப்பதி ஆண்டவருக்கு உண்டியில் எடுத்து வச்சிட்டியா? என்னை கொண்டு போட போகிறீங்க? சந்தோஷம். வெற்றியடைவாய். தொழில் சம்பந்தமாக மனம் பாதிக்கப்பட்டு வந்தது யார்? என்ன தொழில்ப்பா? வீடு கட்டி வித்துட்டுருக்கிறேன் சார். கால் வந்துப்பாப்பா. நீ என்னடா தொழில் பார்க்குற? நண்பருங்க சார். நண்பருங்க புதுசாக ஏதாவது தொழில்? சரி உட்கார். நீ ஒரு பாட்டில் வாங்கிட்டு வரலாம்ல? உனக்கு வாங்குவியா? பதவியில் மயங்காதவர் யார்? இன்னொரு தான் கால் வந்துட்டான். வரலாண்ணே. என்ன வரலாம்ண்ணே? வீட்டுக்குள்ளே பாசம் வச்சா பணம் குமியும், வெளியில் பாசம் வச்சா பணம் குறையும். அண்ணன் பட்டுக்கோட்டைக்காரருக்கு நல்லா தெரியும் இந்த விவரம். என்ன உண்மையா இல்லையா? வீட்டுக்குள்ளே பாசம் வச்சா பணம் குவியும், வெளியில் பாசம் வச்சா பணம் குறையும். ஒரு எழுத்து தான் டிஃப்ரெண்ட். இது ஒரு காலத்தில் உள்ள சம்பவம். அதை பற்றி பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை. நீ பில்டர்ஸ் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அப்படி தானே? இப்போ 2 ஏரியாவில் உள்ள வீடுகளை கட்டித்தந்து விற்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து அதுக்குரிய அடித்தளம், அக்ரிமெண்ட், அதுக்குரிய மெஷர்மெண்ட் எல்லாமே போட்டாச்சு. வீடு கட்டியாச்சு, ஒரு வருஷம். அது ஒரு பக்கம். ஆனால் இப்போ கையில் வந்து அடுத்த செப்ட் நடத்துறதுக்கு பணம் இல்லை, டப்பு இல்லை. இப்போ ஒரு வீட்டை மட்டும் விலை பேசியிருக்கமே, அது மட்டும் கொஞ்சம் செட் ஆகிடுதுன்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிடலாம். அதை நான் முடிச்சு தந்துடணும்னு கேட்க வந்திருக்கேன். இவ்வளவு தானே? கால் வந்துடுவான். ஒரே பிடிச்சிருவான். உன்னோட பெரிய இன்ஜினியர்னா அடிப்போம் நம்ம. கர்மசாமிக்கு வீடு கட்டணும். என் வீடு கட்டணும்ல பெரிய கொஞ்சம் கண்ண முடி என்னையை மட்டும் பிரார்த்தனை செய். கண்ணுக்கு முன்னால் பைரவரை வந்து நிற்கிறாரப்பா. பைரவரை கும்பிடுவியா? காலகாலேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு பைரவர் கண்ணை முடிக்க. அம்மா பராசக்தி, என் சகோதரியே காளி, வந்தரங்க இந்த பிள்ளைக்கு விற்று கொடுத்துரு. இந்தாப்பா
இந்த மாதமே உனக்கு அட்வான்ஸை வாங்கி தரேன், உடனே என்னைய வந்து பாருடா. அசத்துடா ஆம்பளை. இந்த அப்படி ஜம்முன்னு வா. பையனுக்கு கல்யாணம் மத்தியானம் பார்த்துட்டே இருக்கிறோம். மத்தியானம் பார்த்துப்போம். கர்மசாமிக்கு தூக்கி விடுறா தாத்தாவை. தாத்தான்னு சொல்லாத, நான் இளைஞன் பாரு. அப்படியா கேட்டேன். அதே கோயம்புத்தூர் எல்லை கருப்பசாமி, என் வாழ்க்கை ஒரு பொம்பளையால் பாதிக்கப்பட்டுருச்சே. யாரால் பாதிச்சது? என்ன ஆமான்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறேன். யாருப்பா ஒருவனுடைய வாழ்க்கை ஒரு பொம்பளையால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒருத்தன் வந்திருக்கான். யாரையாது அங்கே போய் இல்லை மணி. கர்மசாமிக்கு கல்யாணம் முடித்த ஒரு வாழ்க்கை ஒரு பெண்ணால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது. யாரு? கர்மசாமிக்கு கல்யாணம் முடித்து கணவன் மனைவிக்குள்ள நல்ல வாழ்க்கை அமையாதது யாரு? கால்வன் சொல்லலாம். உங்களுக்கு நீங்கள் யாருண்ணே? பொம்பளை பிள்ளைக்கு புரிதல் நல்லா இல்லை. மகளே, இன்னும் ஒரு முறை காலில் விட்டு வா. காற்றுல என்ன வச்சுருக்கு? நல்லா இருக்கா? ஏறுக்குமாறான பொண்டாட்டி இருந்தாலும் வாழ்க்கை அமையாது. ஏறுக்குமாறான புருஷன் இருந்தாலும் குடும்பம் நல்லா இருக்காது. இந்த ரெண்டு பேரில் யார் குற்றவாளி அப்படிங்கிறத பார்க்கணும். பிடிவாதமான மனநிலையோ உனக்கு, இரட்டை தாழ்பால் போல உன் புருஷனுடைய மனம், உன்கிட்ட பாதி வீட்டில் பாதி. இப்படிப்பட்ட மனநிலைகளோட அடிக்கடி பேசுவதும் வலை வீசுவதும் குழப்புவதுமாக நிலை நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து இந்த வாழ்க்கை வந்து தொடருமா தொடராதா என்ற ஒரு கேள்விக்குறி இப்பொழுது உன் உள்ளத்தில் ஊஞ்சலாடுகிறது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. அப்படியா? அவளை தீர்த்து ஒதுக்கல, பொண்ணால் கிடைக்காது. கூரையில் சோறப்பட்ட 1000 காக்காடை. இவன் எதுக்கு இந்த பிடிவாதம் முடித்த மூதேவி? அவன் மூஞ்சில் முடித்தாலே இறம் கிடைக்காது, வீட்டுக்கு 10 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே. அதனால் இப்போ வேணுமா வேண்டாமா? காற்றுல வச்ச பூவை தூர போட்டாச்சு. இனிமேல் தலையில் வைக்கிறது உனக்கு பூ கொடுக்கணும். கால் வந்துட்டு வாங்க. கர்மசாமிக்கு ஏமாங்க வாமா. டைரி எழுதி வச்சுருக்கானாம்மா வீட்டில்? படித்து பார்த்தியா? தெரியல, டைரி தெரியல. மெசேஜ் பார்த்தியா? என்ன இருக்கு? கால் வந்துட்டு கர்மசாமிக்கு உட்கார். 3 முறை என்னைய பார்க்கவா. முடிவெடுத்து ஜெயிச்சு தரேன், காப்பாற்றி தரேன். உன்னை சாப்பிட்டு போங்க. அதே மாதிரி கல்யாணம் முடித்து கொடுத்த வாழ்க்கை சீரில்லை என்று சொல்லி வேதனைப்பட்டு வந்த மகன். வாப்பா, யாரப்பா கல்யாணம் முடித்து கொடுத்த? பிள்ளைய கல்யாணம். பொம்பளை பிள்ளைய. மருமகன் எங்கே இருக்காரு? நாகர்கோவில். காலன்னு சொல்லலாம். கண்ணுக்கு இந்த அழகு கொஞ்ச நேரம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஓராண்டு காலமாக கவலையும் கண்ணீருமாகவே வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. உடல்நிலை சரியில்லாத குறைகளும் இருக்குது. இந்த வாழ்க்கையை வந்து இணைச்சி வைக்கணுமா வேண்டாமா? சரி, அப்படியே அவன் வேண்டாம்னு சொல்லிட்டா நம்ம என்ன செய்கிறது? வேண்டாம், அவன் கூட தான் இருக்கிறான் 9 வருஷம் கல்யாணம். ஆனால் உள்ளுக்குள்ள குழப்பமாக இருக்குது. அவன் மனதை செம்மையாக்கி வெற்றியாக்கி தரணும். கால் வந்துட்டு வா. என்னையா முடியுமா? முடியும். முருகா,
ரெண்டு முன்னாடி யாரும் இருக்கீங்களா? ரெண்டு முன்னாடி யாரும் இருக்கீங்களாப்பா? முருகான்னு கூப்பிட்டேனே, அதான் ஒன்று கூப்பிட்டேன். 2 கல்யாணமா? 3 கல்யாணமா? 2 கல்யாணம் இன்னொன்று அப்படியா? தம்பி நல்லா இருக்கியாடா? கர்மசாமிக்கு நான் உன் பிள்ளைகளை இணைந்த நிலையில் கொண்டு வரேன். ஒரு கேள்வி கேட்டுக்கா. குழந்தை இல்லை, 9 வருஷமா குழந்தை வேலை. ஒரு முறை இங்கே கூட்டு வா, குழந்தை பாக்கியம் கொடுக்குறேன், வெற்றி உண்டு. ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அபிராம சுப்பிரமணியன்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? அபிராம சுப்பிரமணியன். ஆனந்தமடைவாயப்பா. கால் வந்துட்டாப்பா. குமரக்கடவுளே, நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறக்கவில்லை. ஆவினன் குடி வாழும் பெருமானே. என்னப்பா வேணும் உங்களுக்கு? காலில் வந்துடுறாங்க. தம்பிங்க வா. உன் வழக்கறிஞரே உனக்கு உண்மையை சொல்ல மாட்டேக்காரம்ல, அப்படி தானே? அவங்க பக்கம் சேர்ந்துக்கிட்டு அவங்கள வச்சு காட்டி உன்னை பயங்காட்டிக்கிட்டே இருக்கானே தவிர உனக்கு விஷயத்துக்கு வர மாட்டேக்கான். அதனால் இந்த வக்கீலை நம்பவா வேண்டாமான்னு ஒரு சந்தேகம் உள்ளத்துக்குள்ள உனக்கு இருக்குது. மாற்றிட்டீங்களா? முதல்ல உள்ளவரை இப்போ உள்ளவரை நடக்க வைக்கணும். கேஸை அடித்தறதுக்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்குது. 6 மாத காலம் அவகாசத்தில் கேஸ் அடிச்சு தரேன். உன் கடனை நீக்கி தரேன். வேறு என்ன வேணும்? இந்த பக்கத்தில் வா. மதியம் என்னைய பார்த்துட்டு போ. இன்னொரு மனைவி எங்கே இருக்கா? தனியாக இருக்காங்களா? நீ சேர்ந்துருக்கியா? அப்போ வெற்றி உண்டு. நல்லாரு மக்களே. யூரின் பெட்டு இருங்க.